அன்பின் இனியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து வி சிவா. இன்றைய சிறுகதை அவளும் தாய்தான். வாசுகியின் பார்வை சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தை படத்தில் லயித்திருந்தது. கட்டிலில் படுத்திருந்த சபேசன் மாத நாவலொன்றின் வரிகளை விழுங்கிக் கொண்டிருந்தான். ஏங்க என்ன என்னும் கேள்வியை சுமந்த முகத்துடன் அவள் பக்கம் திரும்பி படுத்தான். ஒண்ணுமில்லை, நான் சொன்னது. அவள் முடிக்கும் முன்பே நான் சொன்னதுதான். அவன் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். மெல்ல விசும்பல். அவன் மனது கரையத் தொடங்கியது. பெண்மையின் பூரண ராஜ்யம் அங்கே மெல்ல விரிவடைய தொடங்கியது. ஏன் வாசுகி இப்படி என்னை கொல்ற? பாவம் அம்மா, அவங்களுக்குன்னு நம்ம விட்டா யாரு இருக்காங்க? ஒரே பிள்ளை நான் அப்பாங்கிற வார்த்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சின்ன பிள்ளையிலிருந்து அம்மா கிட்டேயே ஒன்றி போயிட்டேன். அந்த பாச உணர்ச்சிகளின் தெளிவான ஓட்டத்தின் குறுக்கே அணை போட சொல்றியே, அது முடியுமா? தலையணைக்குள் புகுந்து புதைந்து கிடந்த அவள் முகம் அதை ஈரமாக்கி கொண்டிருந்தது. எல்லா பெண்களையும் போன்று வரதட்சணையுடன் அவள் கட்டி வைத்திருந்த கற்பனை கோட்டைகளையும் சுமந்தபடியே சபேசனை கரம் பிடித்தாள். என்னென்னவோ கற்பனைகள். பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு போதும் போதும் என்று மறுக்கும் சபேசனுக்கு சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைத்து திணறச் செய்து, திணறும் போது அந்த மீசையை பிடித்து இழுத்து செல்லமாக அலுவலகம் கிளம்பும் சபேசனுக்கு அவசரமாக தயாரித்த காஃபியை மறைவாக நின்று கொஞ்சம் உறிஞ்சு குடித்து விட்டு மீதி காஃபிலேயும் பங்கு கேட்டு சினிங்கி, இப்படி எத்தனையோ ஆசைகள அவைகள். இவற்றை தான் அவள் ஆனந்தமாக எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் மாமியாரோ மகனுக்கு காப்பி போட்டு கொண்டு போய் கொடுப்பது முதல் கொண்டு அவன் சட்டைகளை அயன் செய்து கொடுப்பது, குளிக்க சுடிநீர் கலந்து வைப்பது, ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமாக எண்ணெய் தேய்த்து விடுவது, சாப்பாடு பரிமாறுவது என்று அனைத்தையும் சளைக்காமல் செய்து வாசுகியின் அந்தரங்க ஆசைகளை அணைத்து கொண்டிருந்தாள். ஏன் மாமி கஷ்டப்படுறீங்க என்ற போதெல்லாம், அப்படி இல்லை வாசகே, அவனுக்கு நான் செஞ்ச சாம்பார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானே துணிகளை துவைத்து அயன் செய்து வச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும். நீ கூட பார்த்திருக்கியே என்று சொல்லி அசட்டையாக போய்விடுவாள் சிவகாமி. வாசுகியின் மனப்புழுக்கம் மற்றவர்களுக்கு எப்படி புரியும்? வாசுகியின் சிந்தனை ஓட்டத்தின் முடிவில் சிவகாமியை தற்காலிகமாகவோ அல்லது முடிந்தால் நிரந்தரமாகவோ சபேசனிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்ற முடிவுதான் வாசுகியின் உள்ளத்தில் முளைத்தது. அவள் ஏற்பாட்டின்படி சிவகாமியை ஏதாவது ஒரு முதியோர் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்துவிட்டால் தானே சபேசனை கவனித்துக் கொள்ளலாம், தன் மனப்புண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நினைத்து கடந்த ஒரு வாரமாகவே போராடி கொண்டிருந்தாள். கண்ணீரை கண்களில் ஏந்தி கணவனின் மனதை கரைத்தாள். ஆனால் இன்று அவளே வென்று விட்டான். விசும்பல் மெல்ல மெல்ல அடங்கி அவள் உறங்குவதற்கும் அவன் ஒரு இறுதி முடிவுடன் கண்களை மூடவும் சரியாக இருந்தது. விடிந்தது. சபேசன் வழக்கம் போல் தாயின் மேற்பார்வையில் கிளம்பி அலுவலகம் போய்விட்டான். மனப்புழுக்கம் வாசுகிக்கு மேலும் புழுக்கத்தை உண்டாக்கியது. அன்று மாலை சபேசன் வீட்டுக்கு திரும்பிய போது அந்த செய்தியோடு வந்திருந்தான். வாசுகி, அம்மாவுக்கு முதியோர் இல்லம் ஏற்பாடு செய்து விட்டேன். தினமும் ஆபீஸ் முடிந்தவுடன் சபேசன் சென்று சிவகாமியை பார்த்து வருவான். வாசுகியை வற்புறுத்த மாட்டான். அவளும் சிவகாமியை பற்றி எதுவும் கேட்கவே மாட்டான். மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு ஊருக்கு வர சொல்லி அப்பா எழுதிய கடிதத்தின் போது கூட வர முடியாது என்று திட்டவட்டமாக பதில் சொல்லி தன் கணவன் மீது தனக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருந்தாள். ஆனால் சபேசன் மட்டும் எதிலும் பிடிப்பில்லாமலேயே இருந்தான். நாட்கள் கரைந்து போனதே தவிர வாசுகி கரைவதாக இல்லை. குட்டி சபேசன் வாசுகியின் வயிற்றில் எட்டி உதைக்க ஆரம்பித்த போதுதான் மாமியார் துணை தனக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை அவள் உணரும் வாய்ப்பு கிடைத்தது. முன்போல் அவளால் ஓடியாடி வேலை செய்ய முடியவில்லை. சரியான நேரத்திற்கு டிஃபன் செய்து கொடுத்து சபேசனை ஆபீஸ் அனுப்ப முடியவில்லை. அன்று ஆபீஸ் முடிந்து சபேசன் வீட்டிற்கு வந்த உடனேயே கையில் காஃபியை கொடுத்துவிட்டு மாமியாரை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டிய அவசியத்தை சொன்னாள் வாசுகி. கணவனும் மனைவியும் முதியோர் இல்லத்தை அடைந்தனர். சிவகாமியின் முகத்தில் விழிக்கவே வாசுகிக்கு வெட்கமாக இருந்தது. வாசுகியை நோக்கி அதே பழுதற்ற பார்வையுடன் சிவகாமி வந்து கொண்டிருந்தாள். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க என்ற வாசுகி அவள் கால்களில் விழுந்து கதறினாலும் சிவகாமி நிதானமாகவே சொன்னாள். உன்னோட வயிற்றுல வளர்ற உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதேங்கிற தவிப்பில என்னை தேடி வந்திருக்கேன். அதாவது என்னோட உதவிக்காக. அப்படி இருக்கிறப்ப 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்து இந்த நிலையில வச்சிருக்கிற என்னோட பையனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு
அவனை என்னோட கண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிட்டதுல என்ன தப்பு சொல்லு பார்க்கலாம். அதுதான் தாய்மையின் உணர்வு, அதுதான் தாய்மையின் பாசம், அதுல தான் உலகமே அடங்கியிருக்கு வாசுகி என்றபடி வாசுகியின் கையை பிடித்து தன் நெஞ்சோடு வைத்து அழுத்தி பிடித்து கொண்டாள் சிவகாமி. 3 பேரும் வீட்டை நோக்கி திரும்பினார்கள். நன்றி.